அம்மு ஆர்ட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இது மாடி தோட்ட உரம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறோம். இது எப்பொழுதுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் மாடி தோட்டத்தை கவனிப்பார். நாங்கள் வீடியோ போடுறதோட சரி. இது ஆட்டு உரம். இது வாழைப்பழம், வெங்காயத்தோலாம் உணர வச்சு நாங்கள் அரைச்சி எப்பொழுதும் வச்சுக்கிறது. இந்த உரம் இப்போ போடுற உரம் வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் எல்லாமே உணர வச்சு நாங்கள் காய வச்சு விரைச்சிருக்கேன். 2 கப்பு போட்டிருக்கேன். இது மங்கும் குப்பை உரம். இது 2 கப்பு போடுறேன். மங்கும் குப்பை உரம் 2 கப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இது மண்புழு உரம். மண்புழு உரம் 2 கப்பு போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் 2 கப்பு மண்புழு உரம் 2 கப்பு போட்டிருக்கிறேன். இது ஆட்டு உரம். நாங்கள் இப்போ வாங்கி காய வச்சு வச்சுருக்குறோம். அது 2 கப்பு. ஆட்டு உரம் 2 கப்பு போட்டிருக்குறோம் நாங்கள். மொத்தம் இதில் 4 உரம் கலந்துருக்குறோம் நாங்கள். இது மண்புழு உரம். மண்புழு உரம், வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல்லாம் உணர வச்சு அரைச்சி இருந்தது. ஆட்டு உரம், மண்குப்பை உரம் 4 உரம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுமாரி 2 பேசன் கலந்தோம். இதெல்லாம் நாங்கள் 3rd ஃப்ளோர் மாடியில் வச்சுருக்கிறது. இதெல்லாம் வெங்காயம். இது பாவக்காய், வெண்டைக்காய், இது மிளகாய் பாருங்கள், மிளகாய். இது முருங்கைக்கீரை செடி, முருங்கை, வெண்டைக்காய் செடி அதெல்லாம். இதெல்லாம் 3rd ஃப்ளோரில் வச்சுருக்கிறது. இதுக்கு ஒரு பேசன் கலந்து இது எல்லாம் மாடி ஃப்ளோருக்கு சரியாக போச்சு. இதுமாரி இன்னொரு ஃப்ளோர் கலந்து இன்னொரு பேசன் கலந்து 2nd ஃப்ளோர்லேயும் வச்சுருக்குறோம். இது பாருங்கள், அன்னைக்கு பிச்சை வெண்டைக்காய். இது செம்புளிச்சை. எல்லாத்துக்கும் அவர் போட்டுகிட்டே வராரு. பின்னாடி பக்கம் நாங்கள் கிளறி விட்டுட்டே வந்துட்டுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த எல்லாமே இந்த உரமெல்லாம் இந்த ஃப்ளோருக்கே சரியாக போயிடும். இந்த எல்லாத்துக்கும் போட்டுகிட்டே வந்துட்டுருக்காரு. ஏன்னா இது முன்னாடியே கிண்ணம் மாரி பறித்து தான் வைக்கணும். இது ட்ரப்புனால கையை கிழிக்கும். அதனால் போட்டுகிட்டே வரனால பின்னாடி நாங்கள் கிளறி விட்டுட்டே வந்துட்டுருக்கோம். இதுவும் செம்புளிச்சை. மாடியிலே 50 தொட்டி வச்சுருக்குறோம் நாங்கள். இது கீரை, இது செடி, இது கருவேப்பில்லை, இது வெண்டைக்காய், இது திருப்பி வெண்டைக்காய். அதான் வெண்டைக்காய் நிறையா வச்சுருக்குறோம் நாங்கள். இதுவும் கீரை. எப்போதுமே மாடி தோட்டத்தை எங்கள் வீட்டுக்காரர் தான் கவனிப்பார். இதுவும் வெண்டைக்காய். இந்த ட்ரப்பில் தான் அன்றைக்கி கீரை பிச்சை. இன்னும் நாங்கள் கலக்கலை. இதுவும் வெண்டைக்காய். இப்போ போடுறதும் வெண்டைக்காய் உரதும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.